மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். பார்க் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வழங்கும் உயர்கல்விக்கு வழிகாட்டக்கூடிய படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். 100 நாட்கள் ஒவ்வொரு நாளும் கல்வி சார்ந்து பல்வேறு தலைப்புகளில் கல்வியாளர்கள், பேராசிரியர்கள், ஆளுமைகள் உள்ளிட்ட பலருடன் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் ஒரு காலகட்டத்தில் இன்ஜினியரிங் அப்படின்றது ரொம்ப பேசும் பொருளாக இருந்துச்சு. யார்கிட்ட போய் என்ன ஒரு ஒரு பரிந்துரை கேட்டாலும், என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்டாலும், இன்ஜினியரிங் படிக்க வைங்க, ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த அளவுலே ஒரு மிகைப்படுத்தக்கூடிய விஷயமா இன்ஜினியரிங்கை விட ஏஐ அப்படின்ற ஒன்று சொல்லப்படுது. யார்கிட்ட போய் கேட்டாலும் உங்கள் பையன் ஏஐ படிக்க வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏஐயில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ் இருக்கும், மிஷின் லேர்னிங் சொல்லுவாங்க, டீப் லேர்னிங் சொல்லுவாங்க. ஆனால் அதை தவிர்த்து இன்னும் நிறைய படிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்ன படிப்புகள், யாரெல்லாம் படிக்கலாம், வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நேர்களாக நீங்கள் உங்களது சந்தேகங்களை திரையில் தெரியக்கூடிய எண் மூலமாகவும், அதே நேரத்தில் ஒரு QR கோடு திரையில் கொடுத்துருக்கோம், அந்த கோடை ஸ்கேன் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் மூலமாக கேட்கலாம். உங்களுக்கான பதில் காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம அரங்கத்திற்கு இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக கல்வியாளர், குறிப்பாக ஏஐயில் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு வர்றாங்க, ஏஐ படிப்புகள் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, கல்வியாளர் கார்த்திகேயன் குப்புசாமி அவர்கள் இன்னைக்கு நம்ம அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்காங்க. அவங்கள வரவேற்றுவிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். நல்லா சார். ஃபஸ்ட்டு இந்த ஏஐனா என்ன, இந்த ஏஐயை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஒரு எளிமையான விளக்கம் மாணவர்களுக்காக. கண்டிப்பாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஓலைச்சுவடியில் எழுதிட்டு இருந்தோம், அப்புறம் பேப்பரில் எழுதணும், அப்புறம் அது பெரிய பெரிய புக்ஸாக மாறிச்சு, அப்புறம் அது கம்ப்யூட்டரில் மாறிச்சு. அதனால் என்ன ஆச்சுன்னா, நம்ம முன்னாடி ஓலைச்சுவடியில் எழுதும்போது கஷ்டமாக இருந்தது, அந்த அந்த நாலேஜை கொஞ்சம் பேருக்கு தான் எடுத்துகிட்டு போக முடிஞ்சுது. புக்காக மாறினபோது இன்னும் ஈஸியாக போர்ட்டபுளாக இருந்தது. கம்ப்யூட்டராக மாறினப்போ அது இன்னும் குளோபல் ரீச் இன்டர்நெட் மூலிமா கிடச்சிது. இப்போ அப்படின்னா என்னென்னா, அந்த நாலேஜ் அப்படின்ற விஷயத்தை வந்து உள்ள ஒரு சிஸ்டம்குள்ளே கொடுத்துட்டிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எயின்ஸ்டீன் என்னெல்லாம் பண்ணார், ஸ்டீவ் ஜாப்ஸ் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, இப்போ அப்துல் கலாம் சார் எப்படியெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணார் ராக்கெட்டில். ஸோ அது எல்லாமே இருக்கும்போது அந்த சிஸ்டமே அவங்களா பேசும் நம்ம கூட. அதனால் நமக்கு அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி பல ஃபீல்ட்ஸ் இருக்குது. பேசிக்காக ஏஐனா என்னென்னா, ஒரு மூளை, அந்த மனுஷ மூளையோட தரவுகள், டேட்டா, அது எல்லாமே ஒரு ஏஐ சிஸ்டம்குள்ளே அந்த டேட்டாவை கொடுத்தா, அந்த ஏஐ அந்த டேட்டாவில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதே மாதிரி பதில்களை உங்களுக்கு தரும். இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஏஐ. இந்த மாதிரி நம்ம எந்த டேட்டா கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பதில் தர மாதிரி டிசிஷன் எடுக்கிறது, அப்புறம் வந்து ஒரு செயல் செய்கிறது, இது எல்லாமே பண்ண முடியும். இதுதான் வந்து பேசிக்ஸ். ஸோ என்னென்னா, மனுஷன் என்னெல்லாம் பண்ணுறானோ, எதெல்லாம் புதுசாக யோசித்து ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பண்ணாத விஷயங்கள், எல்லாமே ஏற்கனவே நடந்திருக்க விஷயங்கள், ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க், இது எல்லாமே ஏஐக்குள்ளே டேட்டாவாக புகுத்த முடியும். அது ஏஐ பர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த இடத்துல தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். அந்த ஏஐக்குள்ளே புகுத்தி ஏஐயை செயல்பட வைக்கிற வேலைவாய்ப்புகள் தான் அதிகமாக இன்றைக்கி இருக்குது. அது இன்னும் பயங்கரமாக வளரப்போகுது. ஓகே சார். இன்னும் சுருக்கமா 2 வரியில் சொல்லலாமா, இதாண்டா ஏஐ அப்படின்னு சொல்லி? இதாண்டா ஏஐன்னா நம்ம 2.0 சிட்டி ரோபோ, ஹியூமனாய்ட் ரோபோ, அதுதான் நம்ம ஏஐன்னு நினச்சிட்ருப்போம். இதாண்டா ஏஐன்னு சொல்கிறத விட அனுபவம் தானே ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வீட்டில் நம்ம இவ்வளோ நாள் எதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டோமோ அந்த கஷ்டம்லாம் இருக்காது. அபண்டன்ஸோட ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லையில்லா வளம் நமக்கு கிடைக்கும். ஒரு லைனில் சொன்னால் எல்லையில்லா வளம் இப்போ கிடைக்கும். என்னப்பா சொல்கிற, இதனால் நிறைய வேலையெல்லாம் போகுதுன்னு சொல்கிறாங்க, எப்படி கிடைக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் ஃபாலோவிங் டிஸ்கஷன்ஸில் நம்ம இதை பற்றி பேசலாம். நிச்சயமாக பேசலாம் சார். ஒரு நேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம் சார். நேர் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் திண்டிவனத்துலேருந்து பேசுகிறோம் சார். என் பையன் பேர் ரிஸ்வான். அவன் இப்போ 540 மார்க் எடுத்திருக்கான். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்து. அவனுக்கு கொஞ்சம் படிப்பு கோசம் எதனா சலுகை கிடைக்குமா சார்? கல்வி உதவித்தொகை அந்த மாதிரி கேட்குறீங்க? ஆமாங்க சார். ஓகேம்மா, நிச்சயமாக பாருங்கள், உங்களுக்கான விடை இந்த நிகழ்ச்சியில் கிடைக்கும். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். குறிப்பாக சார் நம்ம ஏஐ பற்றியே பேசலாம். இப்போ அவங்க 540 எடுத்திருக்காங்க பர்சன். இந்த மாதிரி ஏஐ படிக்கிறதுக்கு நிறைய வந்து செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செலவாகும் அப்படிங்கிறப்போ கஷ்டப்படுற மாணவர்களுக்கு திறமை இருக்கும், ஆனால் அதற்கான வாய்ப்பு படிப்பு சார்ந்து கிடைக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஏஐ படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரி வழங்கப்படுதா நிறுவனத்தில்? நம்ம ஐஐடி அங்கெல்லாம் வந்து நிறைய ஃப்ரீ கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. முக்கியமான விஷயம், ஒரு சிஸ்டம், கம்ப்யூட்டர், லேப்டாப் இருந்தது அப்படின்னா அது அடிப்படை. ஏஐ கற்றுக்கிறதுக்கு வந்து லேப்டாப் கரண்ட் இருந்தால் போதும். அவங்களுக்கு இதை விட ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்.
ஸோ இது 3 இருந்தால் போதும் இப்போ இருக்க வேர்ல்டில். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ChatGPTயில், கோபைலட்டில், ஜெமினியில் இதெல்லாம் வந்து ஏஐ அப்ளிகேஷன். இது நெட்டில் அடித்தாவே வரும் உங்களுக்கு. அதுக்கிட்ட நீங்கள் டெய்லி ஓகே எனக்கு பைத்தான் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பைத்தான் கற்றுக்கலாம். எது வேணுமோ நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. எந்த காசுமே செலவு பண்ண தேவையில்லை. முதல்ல பேசிக்கான விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் காசு செலவு பண்ண வேணாம். நீங்கள் அதை தேடி படிக்கிறதுக்கு இன்டர்நெட் இருந்தால் போதுமானது. நீங்கள் எதுக்கு அப்போ செலவு பண்ணணும்? இப்போ நீங்கள் பைத்தான் நீங்களே எடுத்து படிச்சிட்டிங்க, நீங்களே வந்து கோடிங் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போகும்போது ஒரு சர்டிஃபிகேஷன் இருந்தால் உங்கள் ரெஸ்யூமை ஈஸியாக ஃபில்டர் பண்ணுவாங்க. அப்படின்ற பட்சத்தில் பைத்தானில் த டாப் மோஸ்ட், நாங்கள் அதை இங்கே டேரெக்டாக ரெஃபர் பண்ணக்கூடாது, நீங்கள் நெட்டில் அடித்தா கிடைக்கும். த டாப் மோஸ்ட் குளோபல் ரெகக்னைஸ்டு சர்டிஃபிகேஷன் யார் தராங்க? அது பைத்தான் கம்யூனிட்டிலே தராங்க. நீங்கள் அதை டேரெக்டாக அப்ளை பண்ணி அந்த சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கு அந்த சர்டிஃபிகேஷனுக்கு மட்டும் தான் நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஏஐ வந்து நிறைய காசு இருந்தால் தான் படிக்க முடியும்னு நினைக்கிறது உண்மை கிடையாது. அது ஒரு மித்து. ஓகே சார், பேசல. இன்னொரு நேயர் இருக்காங்க சார். நேயர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? கலைவேந்தன் பேர் என் பேர். நான் சிதம்பரத்துலேருந்து பேசுகிறேன். ஓகே சார், உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம்? ஏஐடிஎஸ் படித்தா ஸ்கோப் இருக்குமா சார்? ஏஐடி என்ன சார்? ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் படிச்சா ஸ்கோப் இருக்குமான்னு கேட்குறாங்க. ஓகே சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதிலை சார் சொல்லுவாங்க. எல்லாரும் கேட்கக்கூடிய இந்த கேள்வி இந்த ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க, ஏஐடிஎஸ் படிச்சா ஸ்கோப் இருக்குமா அப்படின்னு. ஸோ நேயர்கள் யாரெல்லாம் இந்த கொஸ்டின்ஸ் வரப்போகிற காலர்ஸ் கேட்க போகிறவங்க எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், இதுதான் ஏஐடிஎஸ். இப்போது இது படித்தா ஸ்கோப் இருக்குமா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம். எந்த அளவுக்கு தேவை அப்படின்னா, இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி இருக்குது இல்லையா, அந்த அளவுக்கு தேவை. எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இந்த ஷோவே நடக்காது, கரெக்டுங்களா? அந்த அளவுக்கு தேவை. சரி, ஏன் அப்படின்னா நம்ம ஏஐ சொல்லிட்டோம். இப்போ நம்ம மூளை இருக்குது, நம்ம புதுசாக யோசித்து ஒரு விஷயத்தை செயல்படுத்துகிறோம். அந்த மாதிரி இல்லாமல் டெய்லியும் வந்து காஃபி போடுறோம், அந்த மாதிரி டெய்லியும் தெரிஞ்ச விஷயத்தையே திருப்பி திருப்பி பண்ணுறோம் இல்லைங்களா? அது எல்லாமே ஏன்ற ஒரு விஷயத்தில் நம்மளோட நாலேஜை செலுத்திடலாம். டேட்டா சயின்ஸ்னால் என்ன அப்படின்னா, அதை செலுத்துகிறோம் இல்லைங்களா? அது செலுத்துகிற விதத்தை ஒரு டேட்டா மூலியமாக தான் செலுத்துவோம். அதாவது ஒரு வீடு கட்டினா அதுக்கு கீழே வந்து ஃபவுண்டேஷன், அஸ்திவாரம் போடுவோம் இல்லைங்களா? அது டேட்டா. அந்த மாதிரி ஒரு அஸ்திவாரம் டேட்டா. அந்த டேட்டாவுக்கு மேலே அந்த டேட்டாவை ஆராய்ச்சி பண்ணுவீங்க. ஓ, இந்த டேட்டாவில் இப்படியெல்லாம் பண்ணலாமா? வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இன்னும் ஃபன்னிவே. இப்போ தோசை மாவு இருக்குது, ஓகே இட்லி போடலாமா, தோசை போடலாமா, அதில் வேறு என்னெல்லாம் பண்ணலான்னு நீங்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா? அந்த டேட்டா மேலே அந்த ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் டேட்டா சயின்ஸ். நீங்கள் கண்டுபிடிச்ச அப்புறமா திருப்பி தோசை செய்யலான்னு கண்டுபிடிச்சிட்டிங்க, திருப்பி அந்த தோசையை வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் செய்யும் இல்லைங்களா? அதை நீங்கள் ஏஐ கிட்ட பாஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் லேயர். இப்போ நீங்கள் ஏஐ டேட்டா சயின்ஸ் படிச்சிங்க அப்படின்னா நீங்களே சொல்லுங்களேன், ஸ்கோப் இருக்கா இல்லையான்னு. கண்டிப்பாக இருக்குது. ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் வந்து அடிஷ்னலாக படிங்க. எப்படி முன்னே வந்து டைப் ரைட்டிங் படித்தாங்களோ அப்படி படிக்கணும். நீங்கள் வந்து வெறும் அது மட்டும் படிச்சிங்கன்னா நாளைக்கு வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து வெளியே வந்தது ஒரு கிளிக்கில் செய்கிற மாதிரி வந்து சாஃப்ட்வேர் வந்துடும், அப்ளிகேஷன் வந்துடும். அப்போ நீங்கள் படித்தது வந்து உங்களுக்கு அங்கே தேவையே இருக்காது. அது நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷலைசேஷன் படிச்சுக்கிட்டே கூட சைடில் இதை படிக்கணும். இந்த சைடில் படிக்கிற ஏஐடிஎஸ் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே எப்போவுமே த லேட்டஸ்ட் எட்ஜை வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரியே நீங்கள் உங்கள் லைஃப்பை அமைச்சுக்கணும். ஓகே சார், சைடில் படிக்கணும்னு சொல்கிறீங்க, அதுக்கு சைட்லேயோ அடிஷ்னலோ, ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைசேஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டாக்டர் படிச்சிங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக டாக்டர், இன்ஜினியர், வக்கீல், அட்வொகேட், இது இப்போ இவங்க 3 ஹையஸ்ட் ப்ரொஃபஷன் நீங்கள் படிச்சிங்கன்னா கூட டாக்டர்ஸ் வந்து ஏஐ, ரொபோட்டிக்ஸ், இது இப்போ எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அப்புறம் ஜெனட்டிக்கல் ரிப்போர்ட்ஸ், அது மூலியமாக அதை எப்படி வந்து ஏஐயோடு சேர்த்து மனுஷ வாழ்க்கை வந்து இன்னும் லாங்கிவிட்டி, அதாவது இன்னும் அதிக வருஷம் வாழ்கிறது எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி பல செயல்பாடுகள் பண்ணுறாங்க. அப்போ டாக்டர் படித்தாலும் அது இப்போ அட்வொகேட்ஸ் ஒரு அசோசியேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடே வந்தது பேப்பரில், ஏஐயில் வந்து என்னெல்லாம் பண்ணலாம். ஸோ நீங்கள் அட்வொகேட்டாக இருந்தாலும் ஏஐயோட கொலாபரேட் பண்ணணும், டாக்டராக இருந்தாலும் பண்ணணும், இன்ஜினியரிங்காக இருந்தாலும் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும், தவிர்க்கவே முடியாது. அதனால் நீங்கள் ஸ்பெஷலைசேஷனை முக்கியமாக படிங்க. கூட ஏஐ ஹாரிசான்டலாக எல்லாத்தையுமே படிக்கணும், ஹாரிசான்டலாக ஏஐ படிக்கணும். பேசலாம் சார். அடுத்த நேயர் இருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நாங்கள் உளுத்தூர்பேட்டையிலேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்க, உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? எங்கள் பேர் வந்து ஜெயா, எங்கள் பொண்ணு வந்து சண்முகப்பிரியா. 540 மார்க் எடுத்திருக்காங்க. ஓகேம்மா. 175.5 கட்டாப்ல வராங்க. அண்ணா யூனிவர்சிட்டி எங்களுக்கு சீட் கிடைக்குமா சார்?
ஓகேம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதிலை நிச்சயம் சார் சொல்லுவாங்க. இதுவும் ஒரு கேள்வி சார். இன்னும் வந்து அந்த கட் ஆஃப் வெளியே வரல. நிறைய பேர் அந்த கட் ஆஃப் வச்சு தான் சீட் கிடைக்கிறத நிர்ணயிக்க முடியும். அதான் உண்மையும் கூட. இப்போது இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் இடம் கிடைக்கணும் அப்படின்னா இது ஒரு கேள்வி, 175 மார்க்கு கிடைக்குமா அப்படிங்கிறது. அண்ணா யூனிவர்சிட்டியில் குறிப்பிட்ட சீட் கிடைச்சா போதும்னு நினைக்கலாமா, இல்லை வந்து நம்ம படிக்கிற படிப்பு, நம்ம நினைக்கிற படிப்பு தான் கிடைக்கணும், அதுக்கு தான் எடுக்கணும் அப்படின்னு மாணவர்கள் அதுக்கு முனைப்பு காட்டி அந்த அந்த கோர்ஸை மட்டும் தேர்ந்தெடுக்கிறது சரியாக இருக்குமா? எப்போவுமே சொல்கிற மாதிரி உங்களுக்கு எது பண்ணால் மனசு திருப்தியாக இருக்குமோ அதை தேர்வு எடுங்கன்றதை சொல்லுவாங்க. அது ஆனால் கண்டுபிடிக்கிறது எப்படி, அதுக்கு கொஞ்சம் நீங்கள் அதில் போய் இன்வால்வ் ஆகி அந்த சப்ஜெக்டை படித்தா தான் தெரியும். ஸோ நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் எதை பற்றி ரொம்ப அதிகமாக கவலைப்படுறீங்க. இப்போது என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க லவபிள் பர்சன் வந்து கேன்சரால் இருந்தாங்க. ஸோ அந்த கேன்சரில் கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதோடு சேர்த்து அதுக்கான படிப்பு ஸ்பெஷலைசேஷன் அவங்க படிக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பெஷலைசேஷனை பிக் பண்ணுங்கள். உங்கள் மார்க்குக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த சப்ஜெக்ட் கிடைக்கணும், ஆல் தி பெஸ்ட். எனி சேலஞ்சஸ் இருந்தால் கூட நீங்கள் நெக்ஸ்ட்டு டாப் ப்ரீமியம் யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்க போகிறதில்ல, அதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் எது உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னா, நீங்கள் எதை படித்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, கடைசியில் நீங்கள் பிஸ்னஸோ எம்ப்ளாயரோ அதிலேருந்து சம்பாரித்து பல பேருக்கு சேவை செய்யணுன்றது தான் எய்ம். அதை செய்யறதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, அதை இன்னிலேருந்தே செய்யுங்க. நீங்கள் என்ன பாதையில் போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அந்த பாதை ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணும். அது என்ன ப்ராப்ளம்னு சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ண அன்னிலேருந்தே அது யாருக்கு பிரச்சனையோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் உங்கள் ஸ்பெஷலைசேஷன் எது எடுக்கிறீங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள். கூட இந்த ஏஐன்றது ஒரு டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் வரப்போகுது. அந்த எல்லா டெக்னாலஜியுமே மேபி இப்போ சில டிபெண்டன்சி லிமிடேஷன்ஸ் இருக்கிறனால வெளியில் வரல, ஒன்று ஒன்றா வரும்போது அந்த இட் இஸ் லைக் கனெக்டிங் த டாட்ஸ். நீங்கள் வந்து ஏஐயோட ஹெல்த் கேர் டாக்டர் வந்து விஷயத்தை கனெக்ட் பண்ணலாம், டான்ஸோட கனெக்ட் பண்ணலாம், மியூசிக்கோட கனெக்ட் பண்ணலாம், அது மாதிரி லிட்ரேச்சரோட கனெக்ட் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களோட கனெக்ட் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொடுங்க ஒரு ப்ராப்ளமுக்கு. அதுதான் உங்கள் லைஃபோட ஃப்யூச்சர் சக்ஸஸ்க்கு என்ஷூர் பண்ணும். ஓகே சார், நீங்கள் ஏஐ மாதிரியே நிறைய டெக்னாலஜி வரப்போகுதுன்னு சொன்னீங்க. ஸோ அது எந்த மாதிரியான டெக்னாலஜின்னு சொல்லிமா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? ஏன்னா இப்போ ஏஐ டெக்னாலஜி மாதிரி வருமா, இப்போ ஏஐ வந்தோடனே நிறைய பேருக்கு வேலை போகுது அப்படின்னு நிறைய பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அது வேலை ஈஸியாகும்னு. ஆனால் ஆரம்பத்தில் அது நிறைய வேலை வந்து பறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்க நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் ஏஐ மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அதெல்லாம் எந்த மாதிரி இருக்கும், யாருக்கு பாதிப்பு சாதகமாக இருக்கும்? யாருக்கு பாதிக்கும், யாருக்கு சாதகமாக இருக்கும், யாரெல்லாம் புது விஷயத்தை வேகமாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து செயல்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். இல்லை இதெல்லாம் வந்து ஹைப்பு, இதெல்லாம் வந்து நடக்காது அப்படின்ற மாதிரி தாட் ப்ராசஸில் இருந்தால் நம்ம வந்து அந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ணிவிடுவோம். அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ ஏஐ வந்து ஹைப்பா அப்படின்னா நான் சொல்லுவேன் அது வந்து அண்டர் ஹைப்டு. அது உண்மையாகவே நிறைய பொட்டன்ஷியல் தரக்கூடிய விஷயம். ஆனால் நம்ம நிறைய பேருக்கு வந்து இன்னும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுறது அப்படின்றது புரிஞ்சுக்கிறதுல கஷ்டமாக இருக்குது, இல்லை அவங்கக்கிட்ட அந்த விஷயம் போய் சேரலை. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி புரிய வைக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா எனக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா எனக்கு வேறு மாதிரி புரியும், சாருக்கு வேறு மாதிரி புரியும். அதனால தான் இதில் ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஸோ நீங்கள் ஏஐ என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, அடுத்த டெக்னாலஜிஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் நான் சும்மா லிஸ்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் குவாண்டம் கம்ப்யூட்டிங், பிளாக் செயின், இந்த மாதிரி, இல்லை ட்ரோன் டெக்னாலஜி. இப்போ நம்ம இந்தியா வந்து வாரில் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக ட்ரோன் வச்சு அவங்க சிஸ்டம் அட்டாக் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அது என்ன சொல்லுதுன்னா ட்ரோன் வந்து அக்யூரேட்டாக ஒர்க் பண்ணுது. அப்போ ஏன் வந்து அந்த ட்ரோன் லாஜிஸ்டிக்ஸ்க்கு இப்போ உங்கள் வீட்டை சுற்றி செக்யூரிட்டி கூர்க்கா வாக் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு பதில் ஒரு ட்ரோன் வந்து டெய்லி ரொட்டீன் சுற்றி கேமரா பார்த்தா போதும் கூட சொல்லியிருந்தாரு ஃபியூச்சரில் வந்து ட்ரோன் தான் இருக்கும், ராணுவர்களை பயன்படுத்த மாட்டாங்கன்னு கூட ஒரு பேட்டியில். ஆமாம். ஸோ அப்போ வந்து இதெல்லாம் டெக்னாலஜி. ஆனால் என்னெல்லாம் ஓகே இதுதான் டெக்னாலஜியா, நான் அடிஷ்னலாக புது டெக்னாலஜி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களே ஒரு தடவை பார்த்துக்குங்க. மூளை இன்டெலிஜென்ஸ் அது ஆர்டிஃபிஷியலாக கொடுக்குறோம், உடம்பு ரோபோட்டிக்ஸ், சென்சார்ஸ் வாய் மூக்கு கண் என்னென்ன சுவாசம் காது கேட்குறது இது எல்லாம் சென்சார்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ். இந்த மாதிரி நம்ம கேப்பபிலிட்டியில் இருக்கிற விஷயத்த எது இன்றைக்கி இருக்கிற சிஸ்டம் செய்ய முடியாதோ அந்த சிஸ்டமில் நீங்கள் ஒர்க் பண்ணி இன்வென்ட் பண்ணிங்கன்னா அதுதான் ஃப்யூச்சர் டெக்னாலஜி. இது வந்து மனுஷங்கிட்ட இருக்க கேப்பபிலிட்டி. மனுஷன் கேப்பபிலிட்டியை விட அதிகமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்துக்கும் நீங்கள் யோசிக்கலாம். அதனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது நீண்டுக்கிட்டே போயிட்டே இருக்கும், வாய்ப்புகள் நின்றுட்டே போயிட்டே இருக்கும். அதே நேரத்தில் கற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். வேலை வாய்ப்பு போயிடுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டோம்.
எப்பவுமே ஒரு சேஞ்ச் வருது அப்படின்னா அதனால் முதல்ல எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. ஈவன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஏஐ ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, ஏஐ ஆர்கிடெக்ட் இவங்க எல்லாருக்குமே போன 2 வாரத்தில் நிறைய பேருக்கு வேலை போச்சு பெரிய பெரிய கம்பெனிலேருந்து. அவங்க வந்து ஒரு நல்ல ஏஐ சிஸ்டம் பில்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்தாங்க. ஸோ அந்த ஏஐ சிஸ்டமே அவங்க வேலையை நல்லா பார்க்குதுன்றதுனால அவங்கள அனுப்பிட்டாங்க. ஸோ அப்போ வந்து வேலை வாய்ப்பு போகுமானா வந்து போகும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அடாப்ட் பண்ணுவாங்க, ஒரு புது விஷயத்தை அவங்க கொண்டு வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியும். அதே மாதிரி தான் இப்போ வந்து ஒரு ரேடியோ இருந்துச்சு, ரேடியோ வந்து மொபைல் ஆச்சு, ரேடியோ மெக்கானிக்ஸாக அதை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே வேலை போச்சு. அதில் யாரெல்லாம் மொபைல் சிடி அந்த டெக்னாலஜிக்கெலாம் மூவ் ஆகி கற்றுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு வேலை இருந்தது. அதே மாதிரி இந்த டைமில் நம்ம பண்ணணும். ஆனால் அந்த அளவுக்கு இது ஈஸியாக இருக்காது, இன்னும் டஃப்பாக இருக்கும் இந்த டிரான்சிஷன்ன்றது எல்லாருமே வந்து எல்லாரோட கருத்தாகவும் இருக்குது. ஓகே சார், நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே வரீங்க. அதில் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்னா அந்த ஏஐ வந்து கண்டுபிடிச்சி அதில் ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சி கொடுத்தவங்களுக்கே அந்த வேலை போயிடுச்சு அப்படின்றப்போ அது கொஞ்சம் அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்குது. தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேயர் இருக்காங்க. நேயர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ சொல்லுங்கம்மா, பேசலாம். உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க, உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? என்னோட பேர் லக்ஷ்மி. என் பொண்ணுக்காக தான் பேசுகிறேன். என் பொண்ணு பேர் வர்ஷினி. 12th வந்துட்டு 573 மார்க், 553 மார்க் எடுத்திருக்காங்க சார். கட் ஆஃப் வந்து 187 வருது. அவங்களுக்கு இந்த ஏஐ கோர்ஸ் படிக்கிறதுக்குலாம் கட் ஆஃப் மார்க் அதிகமாக தேவைப்படும்னு சொல்கிறாங்க. 187க்கு கிடைக்குமா சார்? ஓகேம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கான பதிலை சார் சொல்லுவாங்க. இன்னொன்று, அந்த ஏஐக்கு அவ்வளோ ஹைப் இருக்குது சார், அதான் அவ்வளோ கட் ஆஃப் பத்தாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏஐ படிக்கிறது அப்படிங்கிறது கட் ஆஃப் முக்கியமாக பார்க்கப்படுமா? ஏன்னா வந்து ஏஐ அப்படின்னு ஒரு டெக்னாலஜி தான், யார் வேணால் படிக்கலாம், என்ன கோர்ஸ் வேணால் 12th என்ன வேணால் முடிச்சிருக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஏஐ வந்து யாருக்கான படிப்பு, அவங்களுக்கான தகுதி என்னவாக இருக்கணும்? ஏஐக்கான தகுதி க்ரியேட்டிவிட்டி, அது மட்டும் போதும். அதுக்கப்புறம் க்யூரியாசிட்டி, இது 2 தான் முக்கியம். அப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது, மீடியாவில் நிறைய பேர் வந்து, நான் இந்த மீடியா சொல்ல, சோஷியலி இன்டர்நெட் சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இதை கற்றுத்தரோம் அப்படின்ட்டு நிறைய வருது. அதில் நீங்கள் ஜாக்கிரதையாக சூஸ் பண்ணணும். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ், ஜென்யூன் எக்ஸ்பர்ட்ஸ், ஸ்காலர்ஸ் அதில் ப்ரோக்ராமில் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய ஸ்கேமர்ஸும் வராங்க. அந்த இடத்துல நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். மேடம் கேட்ட கொஸ்டின் வந்து, நம்ம வந்து அவங்க கிட் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்கிறதுக்கு, ஒரு காலேஜில் சேர்கிறதுக்கு அவங்க மார்க் வந்து ஏஐ கோர்ஸ்க்கு பத்தலை அப்படின்னு. ஆனால் அந்த ப்ரீமியம் இன்ஸ்டியூட்டில் மட்டும்தான் கிடைக்கிற ஏஐ சிஸ்டம்னு இப்போது எதுவும் கிடையாது. நிறைய ஃப்ரீயாக படிக்கலாம், ஆன்லைனில் கோர்சஸில் படிக்கலாம், இன்ஸ்டியூட்டில் படிக்கலாம், காலேஜில் படிக்கலாம். எங்கே கிடைக்குதோ நீங்கள் அங்கே படிக்கலாம். அதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் உங்களுக்கு இன்டர்நெட்டில் நிறையா கிடைக்கும். இன்னும் கேட்டால் நீங்கள் ஏஐ அப்ளிகேஷன்கிட்டயே எனக்கு ஏஐ கற்றுத்தான்னு கேட்டாலும் அது உங்களுக்கு சொல்லித்தரும். பட் இப்போது அதுலேயே வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் நீங்கள் படிக்கணும், அப்கமிங் திங்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது தான் ஒரு ரெப்யூட்டட் கம்யூனிட்டி அண்ட் குரூப் கிட்ட போய் நீங்கள் அதை கற்றுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த சேலஞ்சஸ் வரும். அதை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே, ஒரு காலேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நாங்கள் அட்வான்ஸ் சொல்லித்தரோன்னு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்ததுனால மட்டுமே நீங்கள் அட்ராக்ட் ஆகி அங்கே சேரக்கூடாது. அங்கே ஏற்கனவே படிச்சுட்டு வந்தாங்க இல்லைங்களா, அவங்க லெக்சர்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்க இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, ஏஐயில் உண்மையாகவே ஹேண்ட்ஸ் ஆன் இருக்கா, இல்லை அவங்க புக்கு நாலேஜில் அவங்க சொல்லித்தராங்களா, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போதும், காலேஜஸில் புக் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட நிறைய ரிசர்ச் பண்ணுற ஸ்காலர்ஸ் இருப்பாங்க. அவங்க சொல்லித்தரும்போது இன்னும் இண்டஸ்ட்ரியை விட பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ப்ராப்பர் ஸ்காலர்ஸ் மூலியமாக அவங்க சொல்லி கொடுக்குறாங்கன்றத நீங்கள் அங்கே இருக்க சீனியர்ஸ் மூலியமாக, அங்கே இருந்து பெனிஃபிட் ஆனவங்க மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அதை ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போய் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே சார், இன்னும் அடுத்த நேயர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து கேள்விக்கு போகலாம் சார். அடுத்த நேயர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ சார், தேனி மாவட்டம் கம்பத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள், உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் விஜயகுமாரி சார். பையன் பேர் வந்து அம்பரீஷுங்க சார். சரிங்கம்மா. தம்பி வந்து இப்போ ஐடிஎஸ் தான் சார் போட்டிருக்கான். அது படித்தா வேலை கிடைக்குமா? ஏஐடிஎஸ் படித்தா வேலை கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக பாருங்கம்மா, இதற்கான பதிலை சார் முதலே சொல்லிட்டாங்க. நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே ஒரு நேர் கேட்டாங்க, அது கேள்விக்கு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்காக மீண்டும் சொல்லுவாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், நம்ம இவங்களுக்கும் பதில் திரும்பி சொல்லலாம். இன்னொரு நேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட அந்த கேள்வி வாங்கிக்கலாம் சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் வணக்கம் சார். என் பேர் வந்து மூர்த்தி.
கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம். சரிங்க சார். சார் என்ன டவுட்டுன்னா, இப்போ வந்து காலேஜ் முடிச்சவங்களும் இருப்பாங்க, வேலைக்கு போகிறவங்களும் இருப்பாங்க. இப்போ ஏஐ பற்றி அடிஷ்னலாக கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். அவங்க இப்போ 6 month கோர்ஸ் அந்த மாதிரி டிப்ளமோ கோர்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, நல்லது மூர்த்தி, உங்கள் கேள்வி புரிஞ்சுச்சு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கான பதில் சார் சொல்ல காத்திருக்காரு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த கேள்விக்கு வந்து நீங்கள் வந்து என்ன டிப்ளமா இருக்குன்னு கேட்குறீங்க. பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஏஐ வந்து உங்களோட அப்ரோச்சே மாற்றணும். என்னென்னா, நீங்கள் என்ன படிக்கணுன்றதை விட என்ன செய்யணும் அப்படின்றத முடிவு பண்ணுங்கள். அதாவது இப்போது உங்களை சுற்றி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை உங்களோட அப்பா அம்மா ஒர்க் பண்ணுற கம்பெனிலேருந்து அவர் டெய்லியும் வந்து இது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா வந்து ரொம்ப சிம்பிளாக எடுத்துமே, உங்களுக்கு காலையில் பால் கொண்டு வந்து கொடுக்குற வண்டியில் அந்த பாலோட கூலிங் சிஸ்டம் சரியாக இல்லாதனால உங்கள் ஊருக்கு ரொம்ப தூரம் வரத்துக்குள்ளே அந்த பால் கெட்டு போயிடுது, அதை கண்டுபிடிக்கவே முடியல. இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதை நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப வலி தரக்கூடிய பிரச்சனையாக நீங்கள் எதை ஃபீல் பண்ணுறீங்களோ அதை எடுத்து சால்வ் பண்ண முயற்சி பண்ணும்போது, அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஏஐ மட்டும் இல்லை, எனி டெக்னாலஜி அதில் என்னெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் முதல்ல படிச்சுட்டு அந்த டெக்னாலஜியோட டாப் நாட்ச் அதை வந்து யாருன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அது ஏதாவது கம்யூனிட்டி வந்து எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருந்துன்னா மைக்ரோசாஃப்ட் கிட்ட டேரெக்டாக அந்த சர்டிஃபிகேஷன் படிங்க. பயப்படாதீங்க, இது வந்து ஐயோ அந்த சர்டிஃபிகேஷன்லாம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும்னு நினைக்காதீங்க. தரோவாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த க்யூரியாசிட்டியே உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, அங்கே இருக்க ஏஐ சிஸ்டம்ஸ் கூடவே நீங்கள் ப்ராக்டிஸ் எக்ஸாம்ஸ் நிறையா எடுத்துக்கலாம். நீங்கள் இன்றைக்கி ChatGPTயில் போயிட்டு எனக்கு வந்து இந்த எக்ஸாம் மேபி சிம்பிளாக சொல்கிறேன், என்னோடய 5th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாமுக்கு இந்த சிபிஎஸ்சி சிலபஸில் எனக்கு வந்து ஒரு 100 கொஸ்டின் கொடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது 1 by 1 கொஸ்டின் சொல்லும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். நீங்கள் எந்தெந்த கொஸ்டினுக்கெலாம் சரியாக ஆன்சர் பண்ணலன்றத ரிப்போர்ட் கொடுக்கும். அதுக்கு நீங்கள் எது படிக்கணுன்றத அதுவே கான்டெக்ட் கொடுக்கும். அதில் நீங்கள் எனக்கு இது புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்கிறியா, நீ சொல்கிறது புரியலன்னு கேட்டிங்கன்னா அதையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஃபஸ்ட்டு ஸ்டெப், நீங்கள் எந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறீங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணி இன்னிலேருந்து அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணி அதே சிந்தனையில் இருங்க. அதுக்கு தேவையானதெல்லாம் படிங்க. அதுக்கு தேவை ஒரு டிப்ளமா கோர்ஸ் அப்படின்னா நீங்கள் போய் சேருங்க. அது ஏஐ கோர்ஸாக மட்டும் இருக்கணும் அவசியம் இல்லை. ப்ராப்பரான ஒரு மெக்கானிக்கல் டிப்ளமா கோர்ஸ், இந்த அடிப்படையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா இதோட ஏஐயை சேர்த்து நான் ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா அது எதுவோ அதுக்கு தகுந்த கோர்சஸ் போய் ஜாயின் பண்ணுங்கள். அது சின்னதாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம், இந்தியாவில் கிடைக்கலாம், வெளியவும் கிடைக்கலாம். இதுதான் வந்து நீங்கள் யோசிக்க வேண்டியது. இப்போ உங்களாலேயே சிந்திச்சு முடிவெடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், ஒரு காலகட்டத்தில் இன்ஜினியரிங் அப்படியே ரொம்ப ஒரு பேசுபொருளாக இருந்துச்சு. யார் கட்டத்தில் இன்ஜினியரிங் படிங்கிறாங்க. இப்போ அதை விட அதிகமாக வந்து ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்ஜினியரிங்கில் நிறைய கோர்ஸ் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்ஜினியரிங்கில் நிறைய EEE, சிவில் நிறைய இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுது, ஈஸி அப்படின்னு தெரியுது. ஆனால் ஏஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏஐடிஎஸ் சொல்கிறாங்க, எம்எல் சொல்கிறாங்க, டீப் லேர்னிங் சொல்கிறாங்க. ஸோ ஏஐ இதை தவிர்த்து வேறு என்னென்ன பாடங்கள்லாம் இருக்குது சார்? இது எல்லாத்துக்குமே அடிப்படை நான் ஒன்று சொல்கிறேன். மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது ரெண்டும் நல்லா தரோவாக தெரிஞ்சால் ஓகே, இதை கூட வந்து ஏஐ வந்து உங்களுக்கு சொல்யூஷன் தந்துடும். பட் இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குதிரையே ஓட்டிகிட்டு இருந்த ஒரு நபர் ஆதி காலத்திலேருந்து அவரை கூப்பிட்டு, அவர் குதிரையில் சிறந்த வீரராக இருப்பார். ஆனால் காருன்ற ஒரு விஷயத்தை அவருக்கு நீங்கள் காமிச்சிங்கன்னா அவருக்கு அது என்னென்னு புரிஞ்சு அதோட இது வேகமாக ஓடுன்னு புரிஞ்சிக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் தான் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த மேக்ஸ் பேசிக்ஸ், ஏஐக்கு தேவைப்படுற மேத்தமெட்டிக்ஸ் சொல்கிறேன், அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது ரெண்டும் வந்து தரோவாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா சயின்ஸ், ஏஐ எல்லாமே வந்து உங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ணி அதை வேகமாக ஓட்ட முடியும். ஹார்ஸை விட இந்த காரை ரொம்ப வேகமாக ஓட்ட முடியும். இது ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் எந்த டெக்னாலஜி படிக்கலான்னு கேட்டிங்கன்னா அகெயின் நீங்கள் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்தது. உங்களுக்கு வந்து ஹியூமனாய்டு ரோபோட் தான் வேணுமா, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு வந்து பிரெட் அண்ட் எக்கு இல்லை தோசை மாவு தீர்ந்து போச்சுன்னா அதுவே ஆர்டர் பண்ணி உங்கள் பக்கத்தில் இருக்க கிராசரி ஸ்டோர்லேருந்து வீட்டுக்கு கொண்டு வந்து சொல்கிறதுக்கு ஒரு கால் அதுவே இனிஷியேட் பண்ணணுமா, என்ன பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா இப்போ இந்த சிஸ்டமில் என்னெல்லாம் வரும், நெட்வொர்க்கிங் வரும், அங்கே உள்ள என்ன விஷயம் இருக்குது இல்லை கிராசரி இருக்குன்ற அந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வரும். இதை வந்து அங்கே கால் பண்ண உடனே அவர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பேமெண்ட் சிஸ்டம் வரும்.
இந்த சிஸ்டமில் இதெல்லாம் வந்து ஏஐ டெக்னாலஜியில் சிலது ஏஐ டெக்னாலஜி, சிலது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜி. இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு சொல்யூஷன் பில்ட் பண்ணுவீங்க. ஏஐ டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கும், அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் அதை எடுத்து பாருங்கள், அது எல்லாத்தையுமே உங்களால் ஹியூமன் கேப்பபிலிட்டியோட ரிலேட் பண்ண முடியும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரே ஒரு ஹியூமன் செய்கிற விஷயம் அப்படின்றது ஒன்று இருக்குது, 1000 ஹியூமன் செய்கிற விஷயம்னு ஒன்று இருக்குது. இப்போது ஏஐ என்ன கொடுக்குது அப்படின்னா, 1000 ஹியூமன்ஸ் செய்யக்கூடிய விஷயத்த, ஆனால் அது ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க்காக இருக்கணும். அந்த டாஸ்க்கை சிம்பிளாக உங்களுக்கு ஃப்ரீயாகவே இப்போ ஏஐ கொடுத்துட்ருக்கு இன்டர்நெட்டில், உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து வரப்போகிற பெனிஃபிட். ஓகே சார், பேசலாம். இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் இப்போ பொள்ளாச்சி, பேர் ஐயாசாமிங்க. ஓகே சார். ஹலோ, பேசலாம் சார், இணைப்பில் தான் இருக்கேன். உங்கள் சந்தேகம் என்ன கேட்கலாம். ஓகே, நான் பொள்ளாச்சிங்க, பேர் ஐயாசாமி. ஓகே சார். என்னோட சன் இப்போ 11th தான் படிக்கிறாரு. பட் இந்த ஏஐ பற்றி எனக்கு அதிகமாக தெரியல. அவரு ஹலோ சொல்லுங்கள் சார், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஐயாசாமி சார் பேசலாம். ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்கள் சார். இதை பற்றி நிகழ்ச்சி வரும்போது பார்க்க சொன்னேன். சூப்பராக இருக்குது சார், இது பாராட்டுறதுக்காகவே கூப்பிட்டேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நம்ம நேயர்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் நிகழ்ச்சி தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு, 50 நாட்களுக்கு மேல இருக்கு. 50 நாட்களும் ஒவ்வொரு தலைப்புல நிறைய விருந்தினர்கள் வந்து பேச போறாங்க. கல்வி சார்ந்த நிறைய விஷயங்கள் கிடைக்க போகுது மாணவர்களுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். இணைப்புல வந்து பேசியமைக்கு ரொம்ப நன்றி சார். 11th இருந்து சொல்றாங்க சார். அவங்க சின்ன வயசுல இருந்தெல்லாம் சொல்றாங்க, சின்ன வயசுல இருந்து கற்றுக் கொடுக்கணும், ஒரு அறிமுகப்படுத்தணும்னா சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும்? நீங்க 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பைத்தான் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க பக்கத்தில் இருந்து கிட்ஸ் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஓகே இது என்ன அப்படின்னு கேட்டபோது, ஓகேப்பா இவ்வளோ நேரம் பார்த்ததில்ல, நான் இப்போ கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறேன்னு கேட்டால், ஒரு 10 கொஸ்டினில் 8 கொஸ்டின் அந்த கிட் ஆன்சர் பண்ணிட்டாங்க. அவங்க 5th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. ஸோ அவங்க நம்மளை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, எக்ஸ்போஷர் இருக்குது. எப்போதுலேருந்து ஆரம்பிக்கலான்னா, எப்போவுமே ஏர்லியாக ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. ஏர்லியாக ஆரம்பித்தா குழந்தைக்கு புரியுமான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, புரியுமா அப்படின்ற ஒன்று புரியுமான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நமக்கு புரிதல் இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன் அப்படின்னா, அதை புரிகிற மாதிரி சொல்கிற பிளாட்ஃபார்ம்ஸை நம்ம கரெக்டாக அந்த குழந்தைங்களுக்கு அமைச்சு தரணும். ஒரு விஷயத்தை விஷுவலாக நம்ம சொன்னோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக புரியும். விஷுவலாக சொல்கிறதுக்கான சிஸ்டம்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது, அதை நீங்கள் அமைச்சு தரலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வயசு அதில் மேட்டரே இல்லை. சின்ன வயசுலேருந்து எவ்வளோ வயசானவங்க, இப்போ நாங்கள் மிஸ் அவுட் ஃபீலிங்லாம் இருக்குது, இது தெரியாமல் போயிடுச்சுன்னு நம்ம பெரியவங்க இருக்கவங்க கூட இதை ஈஸியாக கற்றுக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி சிஸ்டம்ஸும் இருக்குது. ஸோ எப்படி இப்போது ஒருத்தருக்கு வந்து தியரிட்டிக்கலாக இருந்தால் ஒரு விஷயம் புரியும், சிலருக்கு ப்ராக்டிக்கலாக இருந்தால் ஒரு விஷயம் புரியும். ஸோ அது அந்த இண்டிவிஜுவல் பர்சன், அதை தான் இனிஷியலாக கவர் பண்ண நம்ம பேசிகிட்டு இருந்தோம் பிஃபோர் திஸ் இன்டர்வியூ. என்னென்னா, இவ்வளோ நாளாக ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸை ஒரு டீச்சர் வந்து சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க இல்லையாங்க. இப்போ பர்சனலைஸ்டு லேர்னிங்கில் எப்படி நடக்கும்னா, 30 டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி தருவாங்க. பாவம் அந்த ஸ்டூடெண்ட் நினைக்கிறீங்க இல்லையா, அதுதான் இல்லை. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஒரு எக்ஸாம் எழுதணுன்னா, அந்த எக்ஸாமோட ரிசல்ட்ஸை வச்சு இதெல்லாம் மார்க் கம்மி அப்படின்ட்டு அந்த பையனுக்கு வந்து ஒரு ஃபீலிங் வரும். பட் இப்போ அந்த மார்க் கம்மியாகிடுச்சுன்னா, அந்த ஏஐ ஏஜென்ட்ஸ், அந்த டீச்சர்ஸ் 30 டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்தெந்த விஷயத்தில் அவருக்கு மார்க் கம்மியாக இருக்குது, எதெல்லாம் நல்லா பண்ணுறாரு அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. எதில் அவருக்கு கம்மியாக இருக்கோ அதை அவருக்கு என்ன பிடிச்ச ஸ்டைலில் சொன்னால் புரியுமோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை சொல்லி தருவாங்க. திருப்பியும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்டிவ் டிஸ்கஷன் வைப்பாங்க. எவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கா, எதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அந்த மெத்தடை திருப்பி அப்ளை பண்ணி அந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் அந்த குழந்தைக்கு சொல்லித்தரும். இப்போ என்ன ஆகுன்னா, அந்த குழந்தை கஷ்டப்படாமல் பெட்டராக கற்றுக்கிட்டு நல்ல அறிவாளி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். அதுதான் வந்து இந்த சிஸ்டமில் நடக்க போகுது. அது வந்து இப்போ ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் ரைட்டான சிஸ்டமில் உங்கள் குழந்தைய இப்போவே ஆரம்பிச்சுட்டு, சின்ன வயசுலேருந்தே முக்கியமாக உங்கள் குழந்தை கேள்விகள் நிறையா கேட்டால், க்யூரியஸாக உங்களை கேள்வி கேட்டால், இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க இல்லை நீங்கள் பிஸ்னஸ்க்கு எங்கேயோ போகிறீங்கன்னா, உங்கள் குழந்தை இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் டிஸ்கஷனை கவனிக்க வைங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் அவங்க ரொம்ப லேர்ன் பண்ணுவாங்க. நம்ம கற்றுக்கிறத விட அவங்க ரொம்ப கற்றுப்பாங்க. அவங்கக்கிட்ட கேளுங்க, நீ இதை பற்றி என்ன நினைக்கிற, நாங்கள் பேசிகிட்டு இருந்ததில் சரியா, எது சரியாக ஒன்றும் பண்ணலான்னு கேளுங்க. கண்டிப்பாக அந்த குழந்தைங்க நீங்கள் எதிர்பார்க்குறத விட பயங்கரமான பதில் சொல்லுவாங்க. அதை அப்ளை பண்ணுங்கள்.
அது மூலிமா உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சீக்கிரமாகவே கற்றுத்தரீங்க. நீங்கள் 30 வயசு 40 வயசில் கிடச்ச அனுபவத்தோட அந்த ஸ்பேஸை குழந்தைக்கு சின்ன வயசுலேயே கொடுக்கும்போது அவங்க சீக்கிரமாக கற்றுப்பாங்க. இதை அவங்க ஏஐ சிஸ்டமில் எங்கே அப்ளை பண்ணலான்ற க்ரியேட்டிவிட்டியோடு அவங்க ஒரு விஷயத்தை செயல்படும் போது அதை ஃப்ரீயாக அப்ளை பண்ண விடுங்க. அவங்க முதல்ல அவங்கக்கிட்டேருந்து டிஸ்ட்ராக்ஷன் தவிர்க்கிறதுக்கு வழிகளை கண்டுபிடிச்சி இந்த ஃபோக்கஸ்டான விஷயங்களை அவங்களுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க எக்ஸலண்ட்டாக வருவாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ என்னென்னா சென்னையிலேருந்து மகதிங்கிறவங்க ஏஐடிஎஸ் படிக்கணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் எடுத்திருந்தால் மட்டும் போதுமா, இல்லை பயோமேக்ஸில் எடுத்திருந்தால் படிக்கலாமா, எது முக்கியம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க சார். அவங்க கேள்விக்கு 2 செக்ஷன் இருக்குது. ஒன்று, நாங்கள் இந்த ஃபவுண்டேஷனில் இருந்தால் இதை படிக்கலாமா அப்படின்றது. அப்புறம் அதோட காம்ப்ளெக்சிட்டியும் அவங்க கேட்டிருந்தாங்க, எவ்வளோ கஷ்டம் படிக்கிறதுன்னு. முதல் கொஸ்டினுக்கு ஆன்சர், எந்த ஸ்பெஷலைசேஷனில் இருந்தாலும் எந்த துறைக்குமே ஏஐடிஎஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி ஒரு விஷயம் படிக்கிறீங்க இல்லையா, அது வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஒரு 1 கிளிக்கில் வந்து உங்களுக்கு இப்போ இன்றைக்கி வந்து ஒரு பெரிய டேட்டாபேஸை அனலைஸ் பண்ணி அதில் இருக்கிற நுவான்சஸ்லாம் எடுத்து ரிசர்ச் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறது, அதை வச்சு என்ன பண்ணலான்னு நீங்கள் கற்றுட்ருப்பீங்க. ஆனால் நீங்கள் வெளியே வரும்போது நீங்கள் அதை கற்றுக்கிட்டு இருந்த அந்த விஷயங்கள் ஒரு 1 or 2, 3 ஸ்டெப்ஸில் ஏஐ சிஸ்டம் வச்சு பண்ண முடிகிற சூழ்நிலை உருவாயிடும். அதனால் நீங்கள் இப்போ படிக்கும்போது எப்போவுமே அதனோட அட்வான்ஸ் திங்ஸ் உங்களோட க்ரியேட்டிவிட்டி போட்டு புதுசாக நீங்கள் அதில் என்ன பண்ணலான்ற அளவுக்கு யோசிக்கணும். அப்போ அது பண்ணணுன்னா முதல்ல உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி தாட் ப்ராசஸ் வேணும். அப்புறம் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ மேக்ஸ் இந்த ஃபீல்டெலாம் இருக்கவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எங்களுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் உங்களுக்கு இது பண்ணணும், இது வந்து தேவைன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அந்த பேசிக் ஃபவுண்டேஷன் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி கற்றுக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளாக விஷுவலாக, இல்லை வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்டை புரியுதா, இல்லை நீங்கள் ஒரு கான்வர்சேஷனில் கற்றுக்கணுமா, இதை வந்து நீங்கள் ஏஐ அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியே கற்றுக்கலாம். ஸோ அதனால் முன்ன மாதிரி இது வந்து எங்களுக்கு கஷ்டம்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா இப்போது ஆக்சஸ் வந்து உங்களுக்கு நிறையா இருக்குது. முன்னெல்லாம் ஒரு டீச்சர் வந்து நமக்கு சில ரீஜியன்ஸில் வந்து கிடைக்க மாட்டாங்க இந்த எக்ஸ்பர்டீஸ். இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் இன்டர்நெட் இருந்தால் போதும் கிடைப்பாங்க. அது உங்களுக்கு வந்து சிஸ்டமாக கிடைப்பாங்க. அந்த சிஸ்டம் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லித்தர சிஸ்டம்ஸும் ஃப்ரீயாகவே அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு எந்த சிஸ்டம்னு தெரில அப்படின்னா இன்றைக்கே போய் உங்கள் நெட்டில் சாட்ஜிபிடி, ஜெமினி, இல்லை கோபைலட், இல்லை டெஸ்லா அது ஒன்று இருக்குது, எலான் மஸ்க். ஸோ அந்த எல்லாமே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்கள் ஜிமெயில் வச்சு லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் பேசி பாருங்கள். ஏஐ பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஏஐ அப்ளிகேஷன் தான். ஏஐயில் 3 பேசிக் வகை சொல்லிடுறேங்க. ஒன்று, நம்ம யூசர், நம்ம வந்து ஏஐ வச்சு க்ரியேட் பண்ண ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுற யூசர். ரெண்டாவது, அந்த அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுற டீம் இல்லை கம்பெனி. அடியில் இருக்கிறது யூசர்ஸ். அது அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க, ஏஐ அப்ளிகேஷன். அதனாலவே அவங்க ஏஐ யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அந்த அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுறவங்க கம்பெனிஸ் அண்ட் டீம்ஸ். அந்த ஏஐ அப்ளிகேஷனை எப்படி க்ரியேட் பண்ணுறாங்கன்னா, அதுக்கு மேலே வந்து பிளாட்ஃபார்ம்ஸ், ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் பெரிய கம்பெனிஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட்டு, ஆப்பிள், கூகுள், அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி அவங்க இதை டெவலப் பண்ணுறாங்க. அப்புறம் நிறைய பைத்தான் கம்யூனிட்டிஸில் தந்திருக்காங்க. இந்த 3 தான் இருக்குது. இந்த 3த்தில் நீங்கள் யூசர்ஸாகவே இருக்கிறத பற்றி மட்டும்தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்தியாவில் கேப்பபிலிட்டி நம்ம அந்த பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணுற மாதிரி நீங்கள் யூ ஹேவ் டு திங்க். அதுக்கு நீங்கள் ஏஐக்கிட்டேயே பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன அப்ளிகேஷன்ஸில் உங்களுக்கு அதுக்கான ஆக்சஸ் கிடச்சிச்சின்னா நீங்கள் அந்த வகையில் யோசிக்கவும் ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் பயப்படாதீங்க. நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஏஐடிஎஸ் படிக்கலாம். ஏஐடிஎஸ்க்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏஐடிஎஸ் மட்டுமே படிக்காதீங்க. நீங்கள் ஒரு பேசிக் ஸ்பெஷலைசேஷன் படிச்சுக்குங்க. கூட ஏஐடிஎஸ் மட்டும் இல்லை, ஏஐயில் இருக்க எல்லா டெக்னாலஜியும் உங்களால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ டீப்பாக படிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. வர்டிக்கலாக ஹாரிசான்டலாக படிச்சுக்குங்க. ஆனால் உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் தேவைக்கு ஏற்ப டீப்பாக படிக்க ஆரம்பிங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி இன் எஜுகேஷன் வுட் ஒர்க். ஓகே சார், நல்லது சார். ஒரு நேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம் சார். நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், என்னோட பேர் அன்வர். நான் சிவகாசில இருந்து பேசுறேன் சார். சரிங்க சார், உங்களுக்கு சந்தேகம் வந்து பயோமேக்ஸ் எடுத்திருக்காங்க. 185 கட் ஆஃப் இருக்கு. நான் வந்து இந்த சவுத் ஜோன்ல படிக்க வச்சிருக்க சிறந்த காலேஜ் எதுன்னு நீங்க கொஞ்சம் ரெஃபர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அது போல வந்து கோர் கோர்ஸ் பண்ணலாமா, இல்லைன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் கோர்ஸ் எடுத்து பண்றது நல்லதா ஃபியூச்சருக்கு?
பாப்பா வந்து கவர்மெண்ட் ஓரியன்டட் ஃபியூச்சர்ல போவாங்கம்மா ஐடியால இருக்கா. இது முதல்படாதீங்கனால வந்து எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் அதிகமா இருக்கு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினா நல்லா இருக்கும். ஓகே சார், தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், உங்களுக்கான பதிலை சார் சொல்லுவாங்க. இவங்க ஏரியாவில் பொதுவாக நிறைய கொஸ்டின் கேட்டாங்க, என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு. அதில் ஒன்று இவங்க ஏரியாவில் கூடிய கல்லூரியை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேருக்கு பதில் சொல்கிறதுப்போ என்னோட கேள்விகளும் ஒன்று கேட்டுறேன் சார். ஸோ என்னென்னா, ஏஐ பொறுத்த மட்டிலும் நிறைய கல்வியாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம், அதாவது பொதுவாக ஒரு பொருள் புதுசாக வந்திருக்கு, மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னா எல்லாரும் போய் வாங்குவாங்க, அதோட பயன் கருதி எல்லாரும் வாங்குவாங்க. ஆனால் அந்த பொருள் விற்கக்கூடிய அந்த இடம், அந்த பொருளுக்கான தரம் அப்படி இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஏஐ படிப்பு வந்திருக்கு, அதனால் நிறைய பயன் இருக்குன்றது தெரியுது. ஆனால் அதை சொல்லக்கூடிய அந்த நிறுவனங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இன்னும் அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கணும், கட்டாய வசதி இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதை பற்றி உங்களுக்கு இது இப்போ வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, முன்னாடி ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டது, அது வந்து கோர்ஸாக வருது, காலேஜில் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். இப்போ ஏஐ வந்து பார்த்திங்கன்னா வரும், நடக்கும் அப்படின்னு ரொம்ப வருஷம் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் ஹார்ட்வேர் கம்ப்யூட்டிங் பவர் இவ்வளோ நாளாக இல்லாததுனால அது பெருசாக பூம் ஆகலை. பட் இப்போது அந்த கம்ப்யூட்டிங் பவர் நல்ல மேனுஃபேக்சரிங் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு, அதோட ப்ரைஸிங் டவுன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு, அதனால் அது நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப வேகமாக புது விஷயங்கள் வந்துட்டுருக்கு. அப்போ அந்த புது விஷயங்களில் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அதை செஞ்சு பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க சொல்லித்தர்றதுக்கும் அது ஒரு விஷயமாக தெரிஞ்சுக்கிட்டு சொல்லித்தரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ அது ரொம்ப வேகமாக மாறுறதுனால அந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே கிடச்சிருமான்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரீஜனில் இருக்கவங்களுக்கும் அது கிடைக்காது. நல்ல ப்ரொஃபஸர்ஸ் உண்மையாகவே அந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸோட குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், சொல்லித்தரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த ஆக்சஸ் கிடைக்காது. அப்போது நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம், அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எய்தர் அவங்களே ஒரு ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணணும், அந்த ப்ரொஃபஸர்ஸோடு சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும், அந்த ஏஐயோட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறதுக்கு. ஒன்றா சேர்ந்து ஓகே ப்ரொஃபஸர் வந்து இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க, இந்த விஷயங்கள் தெரிஞ்சுட்டு பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்டும் இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஹாவ் டு பி த கிவர் ஃபார் யுவர் ப்ரொஃபஸர்ஸ். நீங்கள் வந்து என்ன வந்து அவங்க சொல்லித்தராங்களோ அது கொலாபரேட் பண்ணி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண பாருங்கள். தட் கிவ்ஸ் யூ ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். அது மூலயமா அந்த அந்த ஆக்சஸ் கிடைக்கல அப்படின்ற ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். அப்புறம் முக்கியமான விஷயம், இப்போ இருக்கிற இந்த ரேப்பிட் சேஞ்சிங் நாலேஜ் என்விரான்மெண்ட்டில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்கள் 11th 12th காலேஜ் எதுவாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போய் உங்கள் பக்கத்தில் யாருன்னா தேர்ஸ்ட்டாக ஒரு ஸ்டார்ட் அப்பு இல்லை வந்து எதையாவது சாதிக்கணும்னு நேர்மையாக முயற்சி பண்ணிகிட்ருப்பாங்க. அதில் அவங்கக்கிட்ட போய் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். எனி டெக்னாலஜி இன்க்ளூடிங் ஏஐ, டிஎஸ் என்னெல்லாம் தேவைப்படுதோ அதை நீங்கள் நெட்லேயே படித்து அதை அப்ளை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே இதை நீங்கள் ஒரு 4-5 வருஷம் செஞ்சுட்டே இருக்கும்போது நீங்களே இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிடுவீங்க. இதுதான் வந்து ஒரு குயிக் லேர்னருக்கான அப்ரோச். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வெளியில் வரும்போது வேலை வாய்ப்பு தேடும்போது நீங்கள் ஏற்கனவே வேலை செஞ்ச தரவுகள் உங்கள்கிட்ட இருக்கும். அப்போ உங்கள் வேலை கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகமாகும். இந்த அப்ரோச்சை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் வந்து யாருன்னா பணம் கொடுத்து இன்டர்ன்ஷிப் கிடச்சா வெல் அண்ட் குட். ஆனால் எதையோ ஒன்று சாதிக்கணும், நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, அது வந்து அவங்க அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு எதர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், இல்லை யூ கேன் ஆல்சோ பிகம் த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஃபார் தெம். அந்த மாதிரி நீங்கள் யோசித்து யூ ஸ்டார்ட் கிவிங் திங்ஸ் ஃப்ரம் யுவர் நாலேஜ், ஸ்பெண்ட் யுவர் டைம், கெயின் த எக்ஸ்பீரியன்ஸ். தட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். இதுதான் ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச் இப்போது இந்த டைமில் பண்ண முடிஞ்சது. ஓகே சார், அடுத்த நேரம் போயிடலாம் சார். அடுத்த நேரம் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் என் பேர் பெரியசாமி, மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். மதுரையிலேருந்து பெரியசாமி. பெரியசாமி சார், உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம்? சார் இப்போ அந்த ஏஐ வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கலாமா இல்லை இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கலாமா சார்? ஓகே சார், ஆர்ட்ஸ்லேயும் ஏஐ இருக்கான்னு கேட்டிருக்கீங்க, இன்ஜினியரிங் இருக்குது ஆனால் ஆர்ட்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. ஒரு நல்ல கேள்வி சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கான சந்தேகத்துக்கு சார் பதில் சொல்லுவாங்க. இன்னொரு நேயரும் இருக்காங்க, அவங்ககிட்டையும் அந்த கேள்வியை வாங்கிடலாம். அடுத்த நேயர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, நான் வணக்கம். நான் குளம்பேட்டிலிருந்து பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேன் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். வணக்கம். எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி தான், ஏஐ படிக்கிறதுக்கு ஆங்கில அறிவு எந்த அளவுக்கு அவசியமாக இருக்கிறது? ஆங்கிலமே தெரியலன்னா கூட என்னால் படிக்க முடியுமா? அதுதான். ஓகே சார், நிச்சயமாக சார். உங்களுக்கான கேள்விக்கும் சார் பதில் சொல்லுவாங்க. இணைப்பில் வந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் சார். வணக்கம் பாஸ்கரன் சார். உங்களுக்கு தெரியாத பதில் எதுவும் இல்லை. ஆனால் இங்கிலீஷ் தான் இப்போதைக்கு ஏஐ லாங்குவேஜாக இருக்குது. டீப் சீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் லாங்குவேஜ் இருக்குது.
ஆனால் ஆங்கிலம் தெரிந்தால் தான் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனால் அப்படி கிடையாது. கொஞ்சம் முயற்சி பண்ணணும். தமிழ்லேயே ஃபுல்லாக படிக்கிறதுக்கு இப்போ எதுவும் உடனே சிஸ்டம்ஸ் இல்லை. ஏன்னா ஒரு விஷயம் வருது, அதை படிக்கிற நெசசிட்டி உருவாகுது. அந்த படிக்கிற நெசசிட்டி உருவாகி அதை படித்து முடிக்கிறதுக்குள்ளே அதோட அப்டேட்டட் வெர்ஷன் வந்துடுது. இப்போ இதை வந்து தமிழில் மாற்றுறதுக்குள்ளவே அடுத்த வெர்ஷன் போகிற ஒரு சேலஞ்ச் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, தமிழ் சாட்பாட் இல்லை தமிழ் ஏஐ அப்படின்னு நம்ம மக்கள் வந்து உருவாக்கும் போது அது ஃபுல்லாக தமிழ் ரீஜியனை வந்து கவர் பண்ணும். அது மூலியமாக தமிழில் ஃபுல்லாக தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ்லேயே ஏஐ ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுலேருந்து உருவாக்குற வரைக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ண வாய்ப்பு உருவாகும். ஆனால் அந்த வாய்ப்பை நம்ம தான் உருவாக்கணும். அப்போது ஃபுல்லாகவே தமிழில் படிக்கிற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடும். இப்போ இல்லைனாலும் வரக்கூடிய காலங்களில் கட்டாயமாக வர்றது கண்டிப்பாக வேணும். ஏன்னா லாங்குவேஜ் டிபெண்டன்சின்றது ஃப்யூச்சரில் ரொம்ப ரொம்ப கம்மியாக போகுது. அதுதான் இப்போ நீங்கள் வந்து இங்கிலீஷ் ஏன் அது கரெக்டாக புரிஞ்சுக்குதுன்னா, நிறைய இங்கிலீஷ்க்கான டேட்டா கொடுத்துருக்கோம். அதே வந்து தமிழுக்கான டேட்டா நிறையா கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அந்த வந்து ஆப்டிமைஸ் பண்ணோம் ஏஐ சிஸ்டம்ஸ் அப்படின்னா, ஏஐ வந்து தமிழ்லேயே வந்து உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் தமிழ்லேயே இன்ட்ராக்ட் பண்ணலான்னும் போது இந்த விஷயங்கள் அப்டேட் ஆகிற வேகத்துக்கு உங்ககிட்ட ஆல்ரெடி தமிழ்லேயே அவைலபிளாக இருக்கிறனால நீங்கள் அதுக்கு தனியாக செயல்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போது சைனீஸ் வந்து அப்படி தான் அங்கே நடக்குது. அவங்க அதுலேயே பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணிட்டாங்க. நமக்கு தேவை இருக்குது. நம்ம ஏற்கனவே நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இன்னும் அது வந்து விசிபிலிட்டியாக வெளியில் ஷேர் பண்ணுற லெவலுக்கு வரல. அதை என்றைக்கு பப்ளிஷ் பண்ணுறாங்களோ அன்றைக்கி நீங்கள் சொல்கிற கனவு நிஜமாகும். நிச்சயமாக சார். அடுத்த ஒரு நேர் கேட்டிருந்தாங்க, இந்த ஏஐடிஎஸ் படிப்பை வந்து இன்ஜினியரிங் மட்டும் தான் படிக்க முடியுமா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிஎஸ்சியில் படிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது நினைக்கிறேன். பிஇயில் மட்டும்தான் இருக்குது, பிடெக்கில் மட்டும்தான் ஏஐடிஎஸ் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் படிப்பு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பிஎஸ்சியில் இருக்கா சார்? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இங்கே ரெண்டுமே படிக்கிறதுக்கு ஒரு அடிப்படை பிரின்சிபல் இருக்குது. ஏன் வந்து நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுக்கிறோம், எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பக்கம் போவாங்க, எந்த மாதிரி பிரின்சிபல்ஸோட தாட் ப்ராசஸில் இருக்கவங்க இன்ஜினியரிங் போவாங்கன்னு. ஸோ உங்கள் தேவை தான் இந்த பிஎஸ்சி போகணுமா இன்ஜினியரிங் போகணுமான்றதை முடிவு பண்ணும். ஆனால் ஏஐ இதில் நீங்கள் எங்கே வேணால் படிக்கலாம். நீங்கள் என்ன அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்றதை பொறுத்து. ஆனால் ஐ வுட் சஜஸ்ட் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படித்தாலும் இன்ஜினியரிங்கில் படித்தாலும் அங்கே ஏற்கனவே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் இதில் ரிசர்ச் பண்ணி இல்லை ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பெரிய லெவலில் ஏஐ கம்யூனிட்டிஸில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறவங்க, அது பற்றி புக் நாலேஜோட ப்ராக்டிக்கல் நாலேஜும் நிறையா கெயின் பண்ணவங்க இருக்காங்களான்னு மட்டும் பார்த்துக்குங்க. அந்த மாதிரி நல்ல ப்ரொஃபஸர்ஸோட உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் தெம் டு லேர்ன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஆக்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது பார்க்க வேண்டியது ப்ரீமியம் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ். ஏன் அப்படின்னா அங்கே வந்து நிறைய கனெக்ஷன்ஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ், மேபி அவுட் சைட் இந்தியா போயிட்டு நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு இது எல்லாமே அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் அந்த மாதிரி ப்ரீமியம் இன்ஸ்டியூட்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஆனால் அகெயின் நமக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது, என்ன வசதிகள் இருக்குது, தகுந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கலாம். நம்ம எந்த காலேஜ் போகணும், இந்த இடத்துலையே காலேஜ், இங்கே ஊரில் நம்ம ஊர்லேயே படிக்கணுமா, இல்லை சென்னை போகணுமா, இல்லை வந்து அவுட் சைட் இந்தியா போய் படிக்கணுமா, இது எல்லாமே நம்ம வசதி வாய்ப்புகளை பொறுத்தது. ஆனால் குழந்தைகளுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களோட தர்ஸ்ட், உங்களோட நீங்கள் எவ்வளோ அதில் வந்து சாதிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை யாருமே தடுக்கலை. நீங்கள் எங்கேருந்து வேணால் அதை படித்து நீங்கள் நினச்ச ஆசையை வின் பண்ணலாம், நிறைவேற்றலாம். நிச்சயமா சார். அடுத்த நேருக்கு போயிடலாம் சார். அடுத்த நேர் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, என் பேர் விஜயா. நான் வந்து சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். சரிம்மா, உங்கள் சந்தேகம்னா கேட்கலாம். இப்போ ஏஐ கூட ஸ்பெஷலைசேஷன்ஸ் ஏதாவது பண்ணும்போது தான் நமக்கு ஏதாவது ஃபியூச்சர் நல்லா இருக்கும் சொல்கிறீங்க. அப்போ வந்து என்ன மாதிரி ஸ்பெஷலைசேஷன்ஸ் நம்ம பண்ணலாம்? ஓகே, நிச்சயமா தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், சார் பதில் சொல்லுவாங்க. ஸோ திவ்யா கரெக்டுங்களா? ஆமாம் சார். ஸோ இப்போ அவங்க டாக்டர் ஆகணும்னு நினச்சாங்க, அது ஒரு ஸ்பெஷலைசேஷன். இன்ஜினியரிங்னா நீங்கள் அது பண்ணலாம். ஸோ அது எந்த மாதிரி பண்ணலான்னு நீங்கள் கேட்குறத விட எது வேணால் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஈஸியாக புரியுது. சில பேருக்கு பயாலஜி ஈஸியாக புரியும், சில பேர் மேத்தமெட்டிக்ஸ் சூப்பராக வரும்,
ஸோ அது எப்போ நமக்கு தெரியும்னா அதை நம்ம செய்ய தான் தெரியும். எனக்கு நம்பிக்கை இல்லை இது வந்து பேஷன்னு சின்ன வயசுலேயே முடிவு பண்ணுறது சில பேருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்குது. நிறைய பேருக்கு வந்து அதை செய்ய தான் நமக்கு இது நமக்கு இயல்பாக வருதுன்ற புரிதல் வருது. அந்த மாதிரி உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ எது வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது, அது அடுத்த கட்ட காம்ப்ளெக்ஸான விஷயத்த கூட படித்தாலோ கேட்டாலோ உங்களுக்கு பிடிக்குது, அந்த புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதோ அந்த ரிலேட்டட் ஸ்பெஷலைசேஷனை நீங்கள் எடுத்துருங்க. அது கூட நீங்கள் எவ்வளோ ஏஐ ப்ரோக்ராம்ஸ் உங்கள் டைம் பேண்ட்வித் பொறுத்து உங்களோட பட்ஜெட் பொறுத்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த லெவலில் நீங்கள் மற்ற ஏஐ ரிலேட்டட் ஸ்டஃப்ஸ் எல்லாமே ஹாரிசான்டலாக படிச்சுக்கோங்க. வெறும் ஏஐ ரிலேட்டட் ஸ்டஃப் தான் படிக்கணும்னு இல்லை. இப்போ நீங்கள் மொபைல் ஆப் எப்படி பண்ணுறது, வேரபிள்ஸ் இருக்குது, வாட்சில் உங்களுக்கு எல்லாமே வருது, அதை எப்படி பண்ணுறது, ரிங்லேயே வந்துடுச்சு இப்போ சென்சார்ஸ். இப்போ நீங்கள் வந்து ரிங்கில் போட்டிங்கன்னா உங்களோட ஹார்ட் பீட் என்னன்றது ரிங்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட மொபைலுக்கு டேட்டாவை அனுப்புவோம். அந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் டெக்னாலஜி இருக்கோ அது எல்லாமே நீங்கள் ஹாரிசான்டலாக படிக்கலாம். உங்கள் ஸ்பெஷலைசேஷனில் இருக்கிற ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தேவைப்படுறது எல்லாமே படிக்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்து உங்களோட ரோட் மேப்பை பிளான் பண்ணணும். ஓகே சார், நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க ஹெல்த் கேரில் ஏஐ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஹெல்த் கேரில் ஏஐ வந்து என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரும், அதே மாதிரி பிஸ்னஸ்லாம் இருக்குது அதெல்லாம் என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரும், குறிப்பாக எக்கனாமிக்ஸில்? நிறையா இருக்குது. பெரிய நம்பிக்கை உருவாயிருக்கு. எப்படின்னா நம்ம மனிதர்களோட லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, அப்புறம் நம்ம வாழும்போது பல விதமான உடல் உபாதைகளால் கஷ்டப்படுறோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணுறது. இது எப்படி நான் சொல்லிடுறேன். இப்போ ஹெல்த் கேரில் எப்படி ஏஐ வந்து ஒரு பிரேக் த்ரூவோ அந்த மாதிரி ஹெல்த் கேரில் நிறைய பிரேக் த்ரூஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டிஎன்ஏ அனலைஸ் பண்ணி நீங்கள் யார் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துரும். நீங்கள் யார் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ எவ்வளோ தான் ஸ்வீட் சாப்பிட்டாலும் உங்களுக்கு சுகரே வராது. அப்படின்னா என்னென்னா உங்கள் மெட்டபாலிசம் ஃபார் சுகர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பால் வந்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா கூட உங்களுக்கு ஒத்துக்காது. அப்படின்னா உங்கள் உடல் அமைக்கு பால் ஒத்துக்காது. இது வந்து ஃபுட்டு. அப்போ நீங்கள் எதை அதிகமாக எடுத்துக்கணும், எதை கம்மியாக எடுத்துக்கணும். அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக நிறைய எக்ஸசைஸ் பண்ணால் உங்கள் உடம்புக்கு நல்லதா, இல்லை யோகா அந்த மாதிரி பண்ணால் நல்லதா, ஸ்விம்மிங் பண்ணால் நல்லதா, உங்கள் உடல் வாகு எப்படி அப்படின்னு உங்களுக்கு பண்ணிவிடுவோம். இது பேர் என்னென்னா பர்சனலைஸ்ட் ஹெல்த். இது வந்து ஜென்ரிக்காக எல்லாருக்குமே கிடையாது. இப்போது சரவணன் சாரோட உடம்பு டிஎன்ஏ என்ன சொல்லுது, அவரோட ஜெனட்டிக் வந்து அவருக்கு எதெல்லாம் நல்லது சொல்கிறாங்க, எதெல்லாம் கெட்டது சொல்கிறாங்க அப்படின்ற விஷயத்த அவங்களுக்கு கொடுத்த உடனே இப்போ அவர் எல்லாரும் பண்ணுறத பண்ண வேணாம். அப்புறம் ரொம்ப நாளாக வந்து ஐயோ நான் சாப்பிட்டா சுகர் வந்துடுமோன்னு பயந்துட்டு இருந்த பயத்தையும் இது பண்ணி ஒரு அளவாக நம்ம எதுவுமே அளவுக்கு மிஞ்சின அமிர்தமும் விஷம் தானே, ஒரு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இது வந்து டிஎன்ஏ மூலிமா கிடைக்குது. இதில் அந்த டெக்னாலஜி என்ன பண்ணுறாங்கன்னா கேன்சர் வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா. அந்த கேன்சரில் வந்து கீமோதெரப்பி கொடுக்கும்போது அது வந்து டைரெக்டாக கொடுத்துட மாட்டாங்களாம். இது வந்து நான் இதில் எக்ஸ்பர்ட் கிடையாது, எக்ஸ்பர்ட்ஸ் சொன்னதை கேட்டதை சொல்கிறேன். ஸோ வந்து அந்த கீமோதெரப்பி வேறு ரேஞ்சில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி சில பேரால் கரெக்டாக கணித்து கொடுத்துட முடியும். ஆனால் அந்த வேறு ரேஞ்ச் கொடுத்து பார்ப்பாங்களாம். அது கொடுக்கும்போதே அந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து சில சேலஞ்சஸ் வந்து சில பேருக்கு சக்ஸஸ் ஆகும், சில பேருக்கு சேலஞ்சாக முடியும். இப்போது இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டால் இவங்களுக்கு எந்த விதமான காம்பினேஷனில் இதை கொடுக்கலான்னு ப்ரிசைஸாக கண்டுபிடிக்கிறனால அவங்களுக்கு அந்த காம்பினேஷனில் கொடுக்க வாய்ப்பு கிடச்சிடுது. ஓகே சார். இப்போ அந்த காம்பினேஷனில் கொடுக்குறனால அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ரேட், அவங்க வந்து கேன்சர்லேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு ட்ரெமெண்டஸாக இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ கேன்சர் பேஷண்ட்ஸு சக்ஸஸ்ஃபுல்லாக அதிலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இந்த ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் மூலிமா வருது. இப்போ இது வந்து ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் பற்றி தான் சொல்லிகிட்ருக்கேன். இது கூட ஏஐ சேரும்போது என்ன வருதுன்னா, ஓகே சரவணனோட டிஎன்ஏ ரிப்போர்ட் இது அப்படின்னா என்ன, அது டேட்டா. சரவணன் டெய்லியும் என்ன செய்கிறாரு, அவர் வந்து இன்றைக்கி வாக்கிங் போனாரா, தண்ணி இவ்வளோ குடித்தாரா, என்ன சாப்பிட்டாரு, இதெல்லாம் ஒரு டேட்டா. இந்த ரெண்டு டேட்டாவையும் கம்பைன் பண்ணி ஜெனட்டிக்கல் டேட்டா, அவர் ரொட்டீன் டேட்டா, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஏஐ சிஸ்டம் அவர் வாழ்க்கையை பெஸ்ட்டாக எப்படி கட்டமைச்சுக்கிறதுன்னு அவருக்கு கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது பண்ணுறதுனால என்ன ஆகும், அவர் வந்து டெம்ட் ஆகி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாரு, கோல்டு வந்தது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அது இது ஏஐ வந்து ஓகே மருத்துவர்கிட்டே போவேனா அப்படி கிடையாது. எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் வந்து பண்ணும்போது அந்த விஷயம் வந்து இன்னும் எப்படி இதை சொல்கிறது, மருத்துவர்கள் எப்போவுமே ஒரு விஷயத்தோட அதிக தேவைகள் இருந்துக்கிட்டே இருக்கும்.
அந்த தேவைகளுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து அவங்க இருக்குமானா கொஞ்சம் குறையும் அப்படி எடுத்துக்கலாமா? நம்ம வந்து இன்னும் சௌகரியமாக இருப்போம், இன்னும் ரொம்ப நாள் லைஃப் நல்லா வாழ்வோம், அது நடக்கும். ஓகே, அது நடக்கிறதுக்கு அந்த மருத்துவர்கள் நமக்கு இன்னும் அட்வான்ஸ் விஷயத்தோட ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெறும் ஏஐ பற்றி மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணல, ஒரு ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் ப்ளஸ் ஏஐ ஹெல்த் கேர், இதுதான் கனெக்டிங் த டாட்ஸ். ஓகே ஓகே. இப்போ இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுனால வர வாய்ப்புகள் பாருங்கள். எவ்வளோ பேர் வந்து வீட்டில் பெரியவங்க கேன்சரில் கஷ்டப்பட்டவங்க, இப்படி ஒரு விஷயம் இருக்கா, இதுதான் ப்ராப்ளமா, இதனால் இப்படி சால்வ் பண்ண முடியுமா, இதில் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி உங்களால் எந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி பெரிய பெயின் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியுமோ அதை நீங்கள் யோசிங்க. அந்த கனெக்டிங் த டாட்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையை வளமாக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார், நான் திரும்ப அந்த பிஎஸ்சிக்கும் ஏஐக்கும் பிஏக்கும் ஒரு கேள்வி இருக்குது. அதில் பிஎஸ்சியில் என்ன ஏஐயில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க, பிஏயில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க, ரெண்டுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்? இப்போ வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயும் இருக்குது, அதே கம்ப்யூட்டர் வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங்லேயும் இருக்குது. ரெண்டுத்துலையும் என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணுற 4 years கோர்ஸ் இல்லைங்களா. ஸோ வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இப்போவும் அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து எல்லாமே பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்ணுவாங்க, அதில் தரவாக இது பண்ணுவாங்க, அப்புறம் அதில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க, அப்புறம் இன்டர்ன்ஷிப் பண்ணுவாங்க. இந்த இது வந்து பிஇயில் நடக்கும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 years கோர்ஸ், அப்புறம் சில இதில் வந்து செமஸ்டர்ஸில் இருக்குது. அப்போது அதில் என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களோட காலேஜ் டியூரேஷன் டைமு அதுலேயும் வந்து ஒரு கோர்ஸ் இருக்கும், ஆனால் கம்மியான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஐ திங்க், கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ 3 years, திஸ் இஸ் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ், திஸ் இஸ் அ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ். ஸோ இதில் டியூரேஷன் கம்மி அண்ட் த ஃபோக்கஸ் வந்து வேறு. they can be more creative and experimental, and இங்கே வந்து they will have lot of focus and lot of foundations அப்படின்றது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். இந்த சப்ஜெக்ட் வந்து மேபி நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஓகே சார், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் பேச இருக்குது, அடுத்தடுத்த நாட்களில் வரப்போ பேசலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நிகழ்ச்சியோட நிறைவு பெறுகிறது சார். நீங்கள் ஏஐ படிப்பு தொடர்பாக மாணவர்கள் இந்த விஷயத்தை கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாணவர்களும் பெற்றோருக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஏஐ படிப்பு தொடர்பாக? இன்றைக்கே இமீடியட்டாக உங்கள் குழந்தைய ஒரு ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ண சொல்லுங்கள். அது ஏஐ வச்சு தான் சால்வ் பண்ணணுன்னு கிடையாது. அந்த ப்ராப்ளமை அவங்க சால்வ் பண்ணுறதுக்கு அவங்கள யோசிக்க சொல்லுங்கள். யோசித்து என்ன சொல்யூஷன்ஸ்லாம் அவங்க ட்ரை பண்ணுறாங்களோ அதையெல்லாம் அப்ளை பண்ணி சால்வ் பண்ண முயற்சி பண்ண சொல்லுங்கள். இதுக்கு தேவையான படிப்பு என்னெல்லாம் தேவைப்படுதுன்றது இப்போ நான் சொல்கிறது ஒரு 3 நாளில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதுக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் படிப்பு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த கோர்சஸ் எங்கே இருக்குது, என்ன இன்ஸ்டியூட்டில் இருக்குது, என்ன காலேஜில் இருக்குது, எந்த ரீஜனில் இருக்குதுன்னு பார்க்க சொல்லுங்கள். அங்கே ஏற்கனவே படித்த சீனியர்ஸ் கிட்ட ரீச் பண்ணி இவங்க இதை படித்ததெல்லாம் வந்து எதிர்பார்க்குறதெல்லாம் அங்கே இருக்கா, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸோடு அவங்க சொல்லித்தராங்களா, அப்புறம் அங்கே இருக்க குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கோர்ஸ் சேரலாமா வேணாமான்ற டிசிஷன் எடுக்கலாம். ஆனால் ரொம்ப முக்கியம், உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா யாராவது இந்த மாதிரி சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் ரன் பண்ணுறவங்க கிட்ட இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு யூ ஸ்டார்ட் கிவிங், கான்ட்ரிபியூட்டிங், டெலிவர். அது மூலிமா உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார், நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கொண்டு ஏஐ தொடர்பாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி சார். நேர்களே, பார்க் இன்ஸ்டிடியூஷன் வழங்கிய படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியுடன் நிறைவேறுகிறது. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு மற்றொரு புதிய தலைப்பில் மற்றொரு புதிய விருந்தினருடன் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.